வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். என்கிட்ட ஒருத்தர் பேசும்போது சொன்னார், ஒருத்தரை பற்றி விசாரித்தா அவருக்கு உடம்பு சரியில்லைங்க, அவர் சமீபத்தில் இறந்துட்டார் அப்படின்னு அந்த தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சார் இந்த உலகத்தில் நல்ல மனுஷனுக்கெல்லாம் கெட்ட சாவு வருது, கெட்ட மனுஷனுக்கெல்லாம் நல்ல சாவு வருதுன்னார். நான் கேட்டேன், சாவில் எது நல்ல சாவு எது கெட்ட சாவு? சாவே ஒரு வருத்தமான ஒரு விஷயம்தான். ஆனால் அதில் என்ன கெட்ட சாவு நல்ல சாவு? மனிதர்கள் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்புறுத்தப்பட்டு ரொம்ப அவஸ்தையெல்லாம் அனுபவித்து ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருந்து அப்படியே பெட்லேயே எல்லாம் போய் அதெல்லாம் அது கெட்ட மரணம்னு சொல்கிறோம். வந்தார் சார், படுத்தார் சார், அப்படியே இறந்துட்டார் சார்னா அது நல்ல மரணம் சொல்கிறோம். அதாவது சரீரத்தில் பெரிய பாதிப்பு வராமல் சட்டுன்னு போயிட்டா அது நல்ல மரணம்னு உலகம் சொல்லுது. சரீரத்துக்கான எல்லா பாடுகளையும் அனுபவித்து அதுக்கப்புறம் செத்தா அது கெட்ட மரணம், ரொம்ப அவஸ்தப்பட்டு செத்தார், எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்தார் சார் சொல்கிறோம். இப்படி தான் நல்ல மரணம் கெட்ட மரணம் நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். மரணம் என்பதை வாழ்வின் முடிவு என்று உலகம் அர்த்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அது கடவுளுடைய அழைப்பு அல்லது மறு வாழ்வுக்கான துவக்கம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இந்த நல்ல சாவு கெட்ட சாவுக்கு நாம் சொல்கிற ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது சார் நான் ஏன் நல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு சாவுறான்னா, அவன் இங்கேயே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு மோட்சத்தில் போய் சந்தோஷமாக இருப்பான். எல்லா கஷ்டமும் இங்கேயே முடிஞ்சு போகுது, அதில் தான் அவனுக்கு வரும் அவஸ்தையான சாவு. கெட்டவங்க ஜாலியாக போவான், அங்கே போய் கஷ்டப்படுவான்ட்டு இந்த கேள்விக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நாசுக்காக ஒரு பதில் சொல்லிடுறோம். அதாவது உண்மையிலேயே மரணம் என்பது சரீர மரணத்தை குறித்த பிரச்சனை என்பது உலகம் சார்ந்தது இல்லையா? ஒருத்தருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு கெட்டு போகுது, கிட்னி கெட்டு போகுது, ஒருத்தருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வருது, ஒருத்தருக்கு அந்த மாதிரி உடலியல் சார்ந்த பிரச்சனைகள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, இருந்த சூழல், உண்ட உணவு, இப்படி பல விஷயங்கள். ஆனால் நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? ஆத்ம மரணத்தை குறித்து. அவர் கஷ்டப்பட்டு செத்தாலும் சாதாரணமாக செத்தாலும் அவருடைய ஆத்மா ஈடேறி இருக்குதா? ஆத்ம மரணத்தை குறித்து தான் கவலைப்பட வேண்டும். ஆத்மா ரட்சிக்கப்பட்டு ஒருவர் இருந்தால் அது நல்ல மரணம்தான். ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தால்தான் அது கெட்ட மரணம். எனவே உலகம் சொல்லுகிற நல்ல மரணம் கெட்ட மரணம் என்பது வேறு. மரணம் என்பதை நாம் அழைப்பாக பார்க்கிறோம், இன்னொரு வாழ்க்கையின் துவக்கமாக பார்க்கிறோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.